ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா? இப்போ காலையில் 4 மணி இருக்குங்க. பசங்களை எழுப்ப போகிறேன். நல்லா தூங்கிட்டுருக்காங்க. சீக்கிரமாக எழுந்திரிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டியிருக்கு. 7:20க்குள்ளே கிளம்பணும். பஸ்ஸு 7:20க்கு. வெளியில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இருட்டு கொஞ்சம் கம்மியாக பெருக்கிட்டு வீடு வாசல்லாம் கழுவணும். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் வீடு வாசல் எல்லாம் கழுவிட்டு கோலம் சின்ன சின்னதாக போட்டுட்டு குளிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணிவிட்டு அவங்க டியூஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பணும். ஆக்சுவலி பசங்களை எப்போவுமே நான் தனியாக விட்டுட்டு போனதில்லை. இப்போ ஒரு ஓரக்குத்தியோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால் போயே ஆகணும் கண்டிப்பாக. அதனால் வீட்டில் சொல்லிவிட்டு அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பார்த்துக்க சொல்லி குழந்தைங்கள நான் போக போகிறேன். போயிட்டு வந்துடலாம் சீக்கிரமாக. சரி, நம்ம இதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் கழித்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். வீடியோவை நான் காலையில் பேசினது மட்டும்தாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே வாய்ஸ் ஓவர் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வீடெல்லாம் கழுவி காலையில் கோலம்லாம் போட்டுட்டேன். வீடெல்லாம் பெருக்கி வாசலெல்லாம் பெருக்கி அதுக்கப்புறம் கோலம் போட்டு எல்லாம் கழுவி வீடு சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையில் சாமி மட்டும் பூஜை பண்ணலை. ஏன்னா எங்கள் நாத்தனாரோட பையன் சாமி ரூமில் தூங்கிட்டு இருக்கான் இன்னுமே. அப்பா தூங்கும் போது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்கன்னா நான் குளிச்சுட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருப்பேன். அவன் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கிறதுனால நான் சரின்னு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் பூஜை பண்ணுவாங்க. அதனால் நான் சொல்லிவிட்டு வீடு வாசல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கம் பாருங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் நேரம் பகவத்கீதை படிச்சுட்டு இருந்தேன். பகவத்கீதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனேன். எங்கள் பசங்க குட்டி தம்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான்ல, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும், வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நிறைய விளையாட்டு பொருளெல்லாம் பேக்கில் கவரில் வச்சு ரெடி பண்ணாங்க. நான் அந்த பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனேன். வெளியில் வந்தேன். பஸ்ஸு வரது டைம் ஆயிடுச்சு. 7:20க்கு பஸ்ஸு. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்துலேயே உடனே பஸ்ஸு வந்துடுச்சு. ஏன்னா ஆக்சுவலி ரெடி ஆகிட்டேன் நான் 7:20க்குள்ளவே. வெளியில் வந்த உடனே சின்னவன் நான் கிளம்புறனால காலில் விழுந்தார். 2 பேரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். 2 பேருமே பத்திரமா இருங்க, வீட்டில் ஒண்டியாக அடிச்சுக்கக்கூடாது, சண்டை போட்டுக்கக்கூடாது, தம்பிக்கு தண்ணி வேணும்னா எடுத்து கொடு, அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் 2 பேருக்கும் நல்லா புரிய வச்சுட்டு பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் கிளம்பும்போது பஸ்ஸு இந்த பக்கம் வந்த உடனே நான் பஸ்ஸில் ஏறி, இது புவனேஸ்வருங்க. பஸ்ஸில் வரும்போது நான் லைவ் பண்ணியிருந்தேன் சின்னதாக ஒன்று. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் ஒரு 3 பஸ்ஸு மாறி தான் இங்கே வந்தேன். 3வது பஸ்ஸு மாறின அப்புறமா ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்தேன். ஹாஸ்பிட்டலாண்டு வந்துட்டு அங்கேருந்து உள்ளுக்குள்ளே போகும்போது கிட்டத்தட்ட 10:30 மணி ஆயிடுச்சு. ஒரு பஸ்ஸும் மாறும்போது ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தேன். இப்போ இங்கே வெயிட் பண்ணால் இங்கேருந்து வர பஸ்ஸில் கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான பஸ் இங்கே வரும். இங்கேருந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே மனசு வரல. அதனால் ஒரே ஒரு 20 ரூபா ஜூஸ் மட்டும் ஒன்று வாங்கிட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன். ஏன்னா குழந்தைக்கு வேறு ஆப்ரேஷன், நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறது லேட்டாக போகிறது. ஆல்ரெடி 10:30க்கு ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் டக்குன்னு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். போன உடனே கொஞ்சம் நேரத்துலேயே ஓட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாவ. நான் அதை வந்துட்டேன், வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தா குழந்தை பெட்ரூம், அதாவது அவனோட பெட்டில் இல்லை. ஏன்னா நேற்றுலேருந்தே அவனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சம் டெஸ்ட்லாம் எடுக்கணும் இல்லையா, அல்ட்ராசவுண்டு, அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு, இதெல்லாம் நிறையவே பண்ணியிருந்தாங்க. அட்மிஷன் பண்ண அப்புறமா நம்ம பண்ணோம்னா நமக்கு கார்டில் இருந்து அந்த அமௌண்ட்டு கட் பண்ணுவாங்க. அப்படி அட்மிஷன் பண்ணதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணோம்னா எல்லாமே காசு கொடுத்து பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நான் ஒருத்தர்கிட்டயே அங்கே செக்யூரிட்டிக்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு எந்த பக்கம் போனோம், டி பிளாக்கு, இ பிளாக்கு, அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எங்கே ரூம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு வந்தேன். எனக்குமே எதுவுமே தெரியாது. நம்ம ஃபஸ்ட் டைம் வரோனாலும் நமக்கு ஒரு தைரியம், நம்ம கேட்டு நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் ஒருத்தவங்ககிட்டயா செக்யூரிட்டிக்கிட்ட கேட்டுட்டு எந்த பக்கம் போகணுன்னு சொல்லி கேட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இ பிளாக் மேலே போகணுன்னு சொன்னாங்க படிக்கட்டு வழியாக. அதுக்கப்புறம் படிக்கட்டுலேருந்து மேலே போனால் ஃபஸ்ட்டில் ரூம் இருக்குது அங்கே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வழியாக அப்படி இப்படி தேடி கண்டுபிடிச்சி எல்லா பக்கம் சுற்றி பெட்டாண்ட பார்த்தேன். குழந்தை ஆல்ரெடி கிளம்பிட்டான். நான் படிக்கட்டில் ஏறும்போது போயிட்டே இருந்தேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கரெக்டாக இடத்துக்கு வந்துட்டேன். பார்த்தா ரூம் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேடிஸ் செக்யூரிட்டி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க இங்கே தான் ஓடியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க.
பேக் வந்து நான் போய் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தேன். கீழே வந்து இங்கே தான் வந்து ப்ரீ ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் இருந்தால் உள்ளே வந்து அலௌட் கிடையாது. அவளோட அம்மா மட்டும்தான் வந்து ஒருத்தவங்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கணும், யாராச்சும் ஒருத்தவங்க தான் இருக்கணும் குழந்தையோட. அதனால் வந்து அவள் உள்ளுக்குள்ளே இருந்தாள். நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டோரி சின்னதாக ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறந்தது, ஆண் குழந்தை. அவங்கள வந்து டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பையன் பிறந்திருக்குன்னு. அவங்க அங்கே 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்களோட பெரிய பையன் வந்துட்டு ஒரே குஷி, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி வந்துட்டு அதை பார்க்கும்போதே வந்து எனக்கு எங்கள் பையன் வந்து பெரிய பையன் வந்து சின்ன பையன் பிறக்கும்போது எப்படி வந்து பார்த்துட்டு இருந்தான் குழந்தைய. பேபி வந்து ரொம்ப குட்டியாக இருந்தனால அவன் கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்களும் அந்த பையன் வந்து ஓடி வந்து இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது, குழந்தை எங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இவங்க வந்து குழந்தை பிறந்தவொடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அவளும் வந்து வெளியில் வந்துட்டா. ஆப்ரேஷனுக்கு வந்து கொண்டு போகிறாங்கக்கா அப்படின்னு சொன்னால், சரி வா, மனசு கஷ்டப்படாதான் அழுதுட்டு இருந்தா. அழாதன்னு சொல்லி அவளை கொஞ்சம் நேரம் தேத்திட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் உட்காந்தோம். கரெக்டாக 11 மணிக்கு உட்காந்தோம். 11 மணியில் இருந்து 12:15 வரைக்கும் அந்த சர்ஜரி வந்து நடந்திருந்தது. நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். இங்கே வந்து இங்கே அப்படியே கொஞ்சம் படுத்த மாதிரி உட்காந்துருந்தா சேரில். நான் சரி ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டுட்டு ஜூஸு, காஃபி, பால், தண்ணி எல்லாமே கொண்டு வந்தேன். வந்து தண்ணி மட்டும்தான் குடித்தா, ஜூஸ் குடிக்கலை. அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தா. ஆக்சுவலி எமோஷ்னலாக ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக கூட வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா மனசுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். அதனால் நான் வந்து பொறுமையாக பேசி அவளை புரிய வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து 12:15 போல் அலௌன்ஸ் பண்ணாங்க. அவனை பேரை சொல்லி அதுக்கப்புறம் வெளியில் வந்து கேட்டால் இந்த மாதிரி போஸ்ட் ஆப்ரேஷன் ரூமில் வச்சுருக்கோம், ஒரு 2 மணி நேரம் அங்கேயே இருப்பான், அதுக்கப்புறமா கொண்டு போகலான்னு சொன்னாங்க. குழந்தை அழுவான் நினைவு வந்த உடனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து கூடவே போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்தான். நான் வந்து வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து அதுக்கப்புறமா எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்திருந்தாங்க. அதோட எங்கள் சொந்த நாத்தனாரோட வீட்டுக்கார் இல்லை, இவங்க வந்து இப்போ யார் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அவளோட சொந்த தங்கச்சியோட வீட்டுக்கார். எங்கள் கூட பிறந்த நாத்தனாரோட வீட்டுக்கார் வந்து இங்கே வரல, அவங்க அப்புறமா வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி போய் சாப்பிட்டுட்டு வரலாம் வாங்க அண்ணின்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் போயிட்டு ஹோட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இங்கே வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு. ஆக்சுவலி எனக்கு வியாழக்கிழமை விரதம் அப்படின்றதுனால இங்கே வந்து அம்மன் கோயில் இது. இங்கே வந்து நோ ஆனியன் நோ கார்லிக்கு ஃபுட்டு வந்து காசு கம்மியாக வந்து இங்கே விற்பாங்க. வெறும் சாதமும் டால்மாவும் கொஞ்சம் பட்டாவும் கொடுப்பாங்க. அங்கே போய் கேட்டாங்க, அங்கே ஆக்சுவலி காலி ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ 3 மணி ஆகிடுச்சு. அங்கேருந்து சரின்னு வெளியில் வந்துட்டு அவளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டோம். அவளுக்கு வந்து ஆனியன் கார்லிக் இருந்தால் ஓகே, ஏன்னா அவளுக்கு விரதம் இல்லை இன்றைக்கி. அவளுக்கு வந்து வாங்கிட்டு பார்சல் கொண்டு வந்தோம். நான் வந்து எதுவும் சாப்பிடல, ஜஸ்ட் வந்து ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டே இருந்தாங்க, ஐயோ நீங்கள் சாப்பிட்லீங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை பரவாயில்லைங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. குழந்தை தூங்கிட்டு இருந்தான், நான் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தேன். இவன் தாங்க இவனுக்கு தான் ஆப்ரேஷன் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கீழே போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்தேன். அவள் சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் நாத்தனாரோட வீட்டுக்காரர் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் போயிட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் கொஞ்சம் நைட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுத்தேன். ஆனால் நான் சாப்பிடல, ஏன்னா எனக்கு வந்து வியாழக்கிழமை விரதன்றதுனால நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு 10 ரூபா கேக் ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். ஒடிஷாவில் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் அங்கே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல். இது வந்து ஒடிஷாவில் புவனேஸ்வரில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். இது பேர் வந்து கிம்ஸு. இது வந்து கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல். இதில் காலேஜு, அதுக்கப்புறம் நிறைய வந்து கேன்சர் சென்டர் ஒன்று பெருசாக இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குது இதுக்குள்ளே. நான் வந்து சரி வெளியில் போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் வந்து காஃபியும் ஒரு கேக்கும் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து படுத்துட்டோம். நைட்டு எல்லோரும் அப்படி அப்படியே படுத்துட்டு குழந்தை வந்து தூங்கிட்டு இருந்தான், நல்லா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் தான் எழுந்திரிச்சான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபுல் டே விலாகு வெளியில் தான் இருந்தது. குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னு நான் நடுவில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தேன். மனசே சரியில்லை, ஏன்னா நான் பக்கத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் சரி இவக்கு வந்து அடுத்தவங்களும் கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா, அதனால தான் வந்துட்டேன். பரவாயில்ல, கடவுள் துணை நம்ம பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு. மாமியாரும் மாமனாரும் வீட்டில் இருக்காங்க, ஆனால் அந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் பயம். மற்றபடி நல்லா பார்த்துப்பாங்க மாமியார் மாமனார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.